வணக்கம். பாருங்க, இன்னைக்கு காலையிலேயே நான் ஆலயத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். சரி. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு உங்க அம்மாவோட வருஷ பூர்த்தி. ஆமா. அதனால இன்னைக்கு போய் காலையிலேயே போயிட்டு ஆலயத்துக்கு போய் வணக்கம் பண்ணிட்டு சரி வணங்கிட்டு சரி வந்தாச்சு. ஓகே. இன்னைக்கு காலைல டிஃபன் தான் இப்ப ரெடி பண்றேன். டக்குன்னு ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாருங்க அங்க வாங்கிட்டு வந்தேன். முருங்கைக்காய் நம்ம செடியிலேயே இருந்துச்சு. போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. போட்டு ஒரு சாம்பாரும் இட்லி மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே. கடுகு போட்டுக்கலாம். ஓகே. ஜீரகம் போட்டுக்கலாம். ஓகே. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு தக்காளி 2 பருப்போட வேக வச்சுருக்கேன். வேறு 2 தக்காளி போட்டு பருப்பில் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சாம்பார் நம்ம தாளிச்சாச்சு. நல்லா வதக்கிட்டு இதில் நீ செய்கிற சாம்பார் ஒரு தனி ஸ்பெஷல் சொல்லுவேன். இதில் என்னவோ சொல்லுவேன். பருப்பு வேக வைக்கும்போது என்ன உப்பு போட்டிருக்கேன். ஓகே. அது என்ன ஸ்பெஷல்னா பருப்புலேயே தக்காளியை போட்டுருவேன், பூண்டு போட்டுருவேன், 2 மிளகாய் போட்டுருவேன், கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிடுவேன். நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். அந்த பருப்பே வாசமாக இருக்கும். பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. இதே சட்டியில் வேக வச்சாலும் இந்த மாதிரி தான் வேகும். அது நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இட்லியை ஊற்றிக்குவோம். சாப்பாடு ரெடி ஆயிரும். டக்குன்னு இட்லியை ஊற்றி சூடாகிட்டு பசியாரலாம் அப்படின்ட்டு காலைல சீக்கிரம் கிளம்பி போய் பசி ரொம்ப வந்துச்சு. சரி. அதனால் நீங்கள் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட போகிறேன். இட்லி ஊற்றியாச்சு. எடுத்து நம்ம இதை வச்சுக்கலாம். உள்ள வச்சுட்டு இது சாம்பார் ஆகிறதுக்குள்ள இட்லியும் வெந்துடும் உங்களுக்கு. அதனால் டக்குன்னு பசியாறிடும். ஆமாம், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. ஓகே. கத்திரிக்காய் முருங்கைக்காவில் அதை போட்டுக்கலாம். ஓகே. ஏன் நான் காய் போட்டு வைக்கிறேன்னா மத்தியானத்துக்கு சேர்த்து சாம்பார் வச்சுக்கலாம். மத்தியானம் ஏதாவது லைட்டாக வெள்ளைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். முடிஞ்சால் அது இன்னைக்கு கடைஞ்சிடுவோம் அப்படின்றதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. ஓகே. டைம் இருந்தால் இன்னைக்கு கடையும் நாளைக்கு வெள்ளைக்கீரை. பாருங்க, இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம மிளகாத்தூள் நம்மளோட ப்ரிப்பரேஷன் மிளகாத்தூள் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். செம டேஸ்ட்டும் கொடுக்குது. நல்லாவும் இருக்கும். நம்மளோட இந்த காம்பினேஷன் போடுறது பொருள் வந்து மிளகாத்தூளில் வந்து அவ்வளோ சூப்பராக எல்லாத்துக்குமே குருமாக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். காய் கொதிக்கட்டும். கொதிக்கும்போது பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். மூடி வைக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ ஓகே. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம பருப்பை நல்லா கரண்டிலே மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு ஊற்றிடலாம். நமக்கு கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம் சாம்பாரை, தண்ணியாக வேணுனாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறதுலாம் ஆனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்லாம் கெட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும், தனியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். அந்த காயோட டேஸ்ட் அப்படி. இது அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. நாட்டு காய்கறிகள் தான் வந்து சாம்பாருக்குலாம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே வைப்போம், ரொம்ப தண்ணி ஊற்றாமல். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கு. புளி ஊற்றணும். கொஞ்சம் கத்திரிக்காய் வேகட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து மறுத்துக்கும், வேகாது. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது. புளி ஊற்றாமல் கரெக்டாக இருக்குது. பாருங்க மாமா, புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே. போதும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். ரொம்ப ஊற்றினாலும் நல்லா இருக்காது.
இதுல மாங்காய் போடுவியே அது வேற ஸ்டைல். மாங்காய் தான் கிடைக்கல மாமா, மாங்காய் தான் கிடைக்கல. இன்னைக்கு நான் காலையில மார்க்கெட் போனேன் பாருங்க, கத்திரிக்காய் வாங்கிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு, இங்க பாருங்க வெந்தயக்கீரை அழகா இருக்கே. நம்ம ஊர்ல சாலையில கூட இந்த கீரை கிடைக்குது, இந்த ஊர்ல இந்த கீரை கிடைக்க மாட்டேங்குது. கீரையின் சிரிப்பை விட உன்னோட புன் சிரிப்பு அழகா இருக்கு பாப்பா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரேட் என்னன்னு கேளுங்க, 20 ரூபாய் அந்த ஊர்ல. ஆனா வந்த நிமிஷம் எல்லா கீரையும் வித்துருச்சு. ஒரே ஒரு கட்டு இருந்துச்சு, நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இது காஞ்சிச்சுனாதான் இது வந்து கஸ்தூரி மெட்டி ஆகும். கஸ்தூரி மெட்டி இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அழகா இருக்கு. பாருங்க சாம்பார் இப்ப ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாம்பார். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுப்போம். சாம்பார் கொஞ்சோண்டு உப்பு பத்தல. ஓகே, அதனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ உப்பு போட்டு எனக்கு பத்தா மாதிரி இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் ஒரு மாங்காய் பீஸ் மட்டும் வெட்டி போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாம்பார். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடும். மாங்காய் தான் இல்லை இன்னைக்கு. நான் அதுக்கு தான் மார்க்கெட்டுக்கு அங்கே போனேன். சரி, அங்கே போனால் தான் அப்புறம் இந்த கீரை இருந்துச்சு, இதை வாங்கிட்டு சரின்ட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாங்கிட்டு சாம்பார் வச்சுக்கலாம், இன்னைக்கு அம்மாவுக்கு வருஷ பூர்த்தி வேறையா, அதனால சாம்பாரே வைப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துச்சு மாமா, இட்லி வந்துருச்சா? சூப்பராக இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்தேன், ஆவி அடிக்கும், அதனால எடுத்துட்டு. நல்ல மனமா இருக்கு. பாருங்க, பூ மாதிரி இருக்கு. சாஃப்டான இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பூ மாதிரி இருக்கு. மல்லிகை பூ இட்லியா? ஆமா, அழகா இருக்கு. ரெடி. இது எனக்கு 4, உனக்கு 3. ஆமா, உங்களுக்கு 4, எனக்கு 3. ஓகே, இல்ல நீ 4 சாப்பிடு, நான் 3 சாப்பிடுறேன். எப்படி வேணா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, பாய். சாப்பிட கூப்பிடல யாரையும்? வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார் ரெடியாக இருக்கு. பாய்.